ஹாய், வெல்கம் டு தன்விகா ஆரி கேலரி. நான் உங்கள் பானுப்ரியா. இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் ப்ளவுஸோடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் நெக் மட்டும் நான் காமிச்சிருக்கேன், பேக் நெக்குமே காமிச்சிருக்கேன். ஒரு நெக் டிசைன் எவ்வளோ சிம்பிளாக போடலாம் அப்படின்னு சொல்லி இதில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 3 லைன் ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு 1.5 இன்ச்சு கேப்பில் நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு அதில் கிளிப் ஸ்டோன் தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம லவங்கம் ஸ்டிச் தான் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவருக்கு. இது 6x6 டர்ன்ஸாக எடுத்து மொத்தம் 12 த்ரெட்டு இருக்கிற மாதிரி எடுத்து நான் லவங்கம் ஸ்டிச் போட்டிருக்கேன். நீடில் நம்பர் 5 யூஸ் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் சீக்வன்ஸ் தான் அந்த இதுக்கு சின்ன சீக்வன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கொம்பு டிசைன் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு கொம்பு டிசைன் போட்டிருக்கேன். அந்த கொம்பு டிசைனுக்கு சுகர் பீடு வச்சு ஃபில் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பெட்டல்ஸ்லையுமே எல்லா பெட்டல்ஸ்க்குமே சுகர் பீடு கொடுக்க வேணாம்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பெட்டல்ஸ்க்கு சுகர் பீடும் கொஞ்சம் பெட்டல்ஸ்க்கு கட் பீடும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். சுகர் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணும்போது அந்த கொம்பு டிசைனில் ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் கொம்பு டிசைன் பார்க்க நீட்டாகவும் ஃபினிஷிங் கரெக்டாகவும் கிடைக்கும். நம்ம தன்விகா ஆரி கேலரியில் நம்ம கிரியேஷன்ஸில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பீடு போடுறேன். நான் கட் பீடு வச்சு இதே மாதிரி ஒரு 3 லைன் கிராஸாக லோட் ஸ்டிச் போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம டியூப் பீடு இருக்குல்ல, அதை வச்சு ஒரு 3 இது மட்டும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இது நீங்கள் ட்ரேசிங்கே எடுக்க வேண்டியதில்லை. பிகைனர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிசைன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னும் வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டிசைன் பிடிச்சிருந்தேன்னா இதுக்கு லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பாய்.